Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸ்வரி தான் பார்த்துட்டு வரோம், அதாவது பார்வதி. ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துட்டோம், இப்போ பார்ட் 2 பார்க்கலாம் வாங்க. நான் அது கலர் மாற்றியிருக்கேன், உங்களுக்கு காமிச்சு வீடியோ போட்டது ஒரு கலர், இப்போ நான் காமிக்கிறது வேறு கலர். அதாவது டார்க் க்ரீன், டார்க் ரெட், எல்லோ, இந்த 3 கலர் தான் எடுத்திருக்கேன். நான் 3 லைன் போட்டுட்டு 4வது லைனில் கொஞ்சம் போட்டுட்டு இதே போல் போட்டுட்டு வாங்கன்னு சொல்லி 10 லைன் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் உங்களை 6 லைன் போட சொல்லியிருந்தேன். 4வது லைன் ஸ்டார்ட் பண்ணி இந்த க்ரீன் கலரில் காமிச்சிட்டு இந்த பார்டர் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதே போல் 6 லைன் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி சைடு ப்ளைனாக போடுங்கன்னு சொன்னேன். அதாவது இந்த சைடில் மட்டும் 3 பூ க்ரீன் வரும், அதுக்கப்புறம் 1 மணி க்ரீன் வரும். அதாவது நான் அதில் காமிச்சது வந்து பிங்க் கலர், இப்போ இதில் க்ரீன் கலரில் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த 3 பூ க்ரீன் கலர், 4வது பூவில் 1 மணி க்ரீன் கலர் வரும். அப்படி வந்தால் தான் அந்த பார்டர் வந்து அழகாக வரும். இது வந்து இந்த சைடில் வந்து இதே போல் தான் இங்கே வர்ற மாதிரியே தான் வரும், இங்கே ப்ளைனாக தான் வரும். ஃபஸ்ட்டில் 6 அடி ஒயர் எடுத்து போட்டுகிட்டே வந்தோம், அப்புறம் நாட் போட்டுட்டு மறுபடியும் வேறு ஒரு 6 அடி ஒயர் எடுத்து போட்டுகிட்டே வந்தேன். மறுபடியும் இப்போ 6 அடி ஒயர் எடுத்து போட்டுட்டு வந்திருக்கேன். இப்போது ஒரு 4.5 அடி ஒயர் இருக்குது. உங்கள்கிட்ட ஒயர்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே போட்டுக்குங்க, இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் ஒரு 4.5 அடி ஒயர் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் சொல்கிற கணக்குக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் வேறு எங்கன்னா போட்டிருந்தீங்கன்னா அங்கே நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடம் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதாவது இதுக்கு நேராக வர்ற பூக்கு பக்கத்தில் இந்த இடத்துல தான் 1 மணியில் ஒயர் இருக்குது. இப்போ இங்கேருந்து சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். எனக்கு இங்கே வந்தது, உங்களுக்கு எங்கே வந்ததுன்னு எனக்கு தெரியல. அப்படி வேறு எங்கன்னா வந்திருந்தாலும் நீங்கள் அதை நாட் போட்டு எடுத்துகிட்டு ஒயர் 4.5 அடி ஒயர் எடுத்து இங்கே கட் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த சைடில் வரும் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்து சைடில் இருக்க மணியில் 1 மணியில் ஒயர் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இந்த ஒயரு ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். 2 மணியில் ஒயர் இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ரெட் கலர், ஒரு எல்லோ, ஒரு ரெட்டு, 3 மணி கோக்கணும். அஞ்சு மணி பூ போட போகிறோம். இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பார்த்திங்கன்னா தான் இந்த ஷேப் அழகாக வரும். இந்த 3வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். நான் ஏன் இதில் டார்க் க்ரீன் யூஸ் பண்ணலன்னா, ரெட் கலரும் டார்க் க்ரீன் பார்டர் வச்சுருக்கேன். ஆனால் டார்க் க்ரீனில் சேரீயும் ரெட் கலர் பார்டர் வந்து லக்ஷ்மிக்கு போட்டுக்கலாம், மகாலட்சுமிக்கு. அதுக்கு யூஸ் பண்ணலான்னு தான் அந்த ஐடியாவில் நான் இந்த சேரீ வந்து ரெட் கலரில் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ, ஒரு ரெட்டு கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த பூ 5 மணி பூ வரும், அதாவது கீழே 2 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். அதுக்கு அடுத்து 4 மணி பூ, அதுக்கப்புறம் 4 மணி பூவே தான் வரும். மொத்தம் இந்த லைனில் 7 பூ 4 மணி பூ போடணும். ஆனால் நம்ம ஒரு பூ போட்டுட்டோம், போட்டு காமிச்சிட்டேன். நீங்கள் இன்னும் 6 பூ 4 மணி பூ போடுங்க. அதாவது 1 மணி எல்லோ, 1 மணி ரெட்டு, இதே போல் 6 பூ போட்டுட்டு வாங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. 4 மணி பூ ஒரு பூ போட்டு காமிச்சேன், உங்களை 6 பூ போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன். மொத்தம் 7 பூ போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ, ஒரு ரெட்டு, 2 மணி கோக்கணும்.
இந்த 2வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். 5 மணி பூ வரும், இங்கே ஒரு 5 மணி பூ வரும், இந்த சைடில் ஒரு 5 மணி பூ. அதுக்கப்புறம் 4 மணி பூவே தான் வரும். 5 பூ 4 மணி பூ வரும். இந்த 5வது பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும். 3 மணி இருக்கும், 1 மணி எள்ளு கோக்கணும். இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. 4 மணி பூவே தான். ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க 1 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ ஒரு ரெட்டு, இதே போல் தான் 2 மணி கோக்கணும். 2வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த 5 பூவும் போட்டுக்கோங்க. இந்த கடைசி பூ போடும்போது இந்த மணி சேர்க்கணும். ஒரே ஒரு எல்லோ கோக்கணும். இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணியை சேர்க்கணும். 3 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 1 மணி கோக்கணும். அந்த மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். பதினாலு மணி இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த 14 மணிலையும் 4 மணி பூ தான் போடணும், எல்லோ கலரில். அதாவது ஈஸ்வரிக்கு நம்ம ஒட்டியானம் வைக்க போகிறோம், சாமிக்கு ஒட்டியானம் வைக்க போகிறோம். 4 மணி பூவே தான். ஃபஸ்ட்டு பூக்கு 3 மணி கோக்கணும். 3வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அப்புறம் 2 மணியே கோக்கணும். அப்படியே போட்டுகிட்டே வாங்க. கடைசி பூக்கு இந்த சைடு மணியை கோக்கணும். 3 மணி இருக்கும், 1 மணி கோக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. போட்டு முடிச்சுட்டு உள்ள காட்டன் எது என்ன வைக்கணுமோ நீங்கள் வச்சு ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு பூக்கு லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 எல்லோ கோக்கணும். ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அப்படியே போட்டுகிட்டே வாங்க. இந்த கடைசி பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும். 3 மணி இருக்கும், 1 மணி எல்லோ கலர் கோக்கணும். இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு உள்ளே காட்டன் கிளாத் எது வேணுமோ நீங்கள் இது உள்ளே வச்சு ஃபில் பண்ணிவிடுங்க. 4 மணி பூ ஒரு லைன் ஃபுல்லும் போட சொல்லியிருந்தேன், போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கீழே வந்து நான் இதே கலர் க்ரீன் கலரில் கொஞ்சம் கிளாத் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரெட் கலரில் வச்சுருக்கேன். மேலே எல்லோ கலரில் வச்சுருக்கேன். இந்த மாதிரியே நீங்களும் வைக்கிறவங்களா இருந்தால் வச்சுக்கிங்க. அதுக்கடுத்து பாருங்கள், பின்னாடி சைடில் தான் இருக்குது ஒயர். இந்த இடமும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இந்த 3 மணிலையும் ரெட் கலரில் 4 மணி பூ போட்டுட்டு அதுக்கடுத்து பூ போடும்போது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இந்த 5 மணி பூ போட்டோமே அதுக்கு நேராக இருக்க 4 மணி பூவுக்கு பக்கத்தில் அதாவது 3வது மணியில் ஒயர் இருக்குது. இந்த 3 மணிலையும் ரெட் கலரில் 4 மணி பூ போடணும். ஃபஸ்ட்டு பூவுக்கு 3 மணி கோக்கணும். அதுக்கப்புறம் 2 மணி கோக்கணும். இந்த 3 பூவும் போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். புரியும்னு நினைக்கிறேன். இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். 3 பூ 4 மணி பூ போட சொல்லியிருந்தேன், போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரு அப்படியே இருக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த இடம் 3 மணி பூ வரும். நம்ம ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்காமல் போடுறோம். இந்த இடம் கவனமாக பார்த்திங்கன்னா தான் இந்த இடம் ஷேப் வந்து அழகாக வரும். புரியுதான்னு பாருங்கள். அதுக்கடுத்து பூ போடும்போது தான் கீழே இருக்க மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். இந்த இடம் பார்க்குறதுக்கு 5 மணி பூ மாதிரியே தான் வரும். அதை பார்த்து கவனமாக போடுங்க. இப்போது லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ரெட் கலர் ஒரு க்ரீன் கலர் 2 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி க்ரீன் கலர் கோக்கணும். இந்த 2வது மணியில்
இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு க்ரீன் ஒரு ரெட்டு கோக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், ரெட் கலர்லேயே 1 2 3 4 4 பூ போடணும். இந்த க்ரீன் கலர் வச்சு ஒரு பூ போட்டோம், அப்புறம் ஒரு க்ரீன் கலர் ஒரு ரெட் கலர் வச்சு ஒரு பூ போட்டோம், அப்புறம் ரெட் கலரில் 4 பூ போடணும். அதுக்கு அடுத்த பூ போடும்போது இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். நம்ம இங்கே போட்டோமே அதே போல் இந்த ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கணும். இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 3 மணி பூ போட போகிறோம். அந்த சைடு போட்ட மாதிரியே இந்த சைடு போட போகிறோம். இந்த 2வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். இங்கே 5 மணி பூ மாதிரியே வரும் பாருங்கள். இந்த சைடில் போட்டோம் இல்லைங்களா, இதே போல் இந்த இடமும் வரணும். அதாவது ஒரு 3 மணி பூ போட்டோம்னா தான் அந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் 4 மணி பூவே தான். 1 2 3 4 இந்த 4 பூவும் 4 மணி பூ தான். கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணி சேர்க்கணும். 3 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 1 மணி கோக்கணும். அந்த மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதுக்கப்புறம் எல்லாமே 4 மணி பூ தான் வரும். 16 மணி இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க. இதுக்கப்புறம் சொல்லிடுறேன், கவனமாக பாருங்கள். இந்த இடம்லாம் ரெட் கலரே தான் வரும். இந்த இடம் மட்டும்தான் இங்கே போட்ட மாதிரியே க்ரீன் கலரில் வரும். அதாவது கீழே சேலையில் இது பார்டர், இது மேலே பார்டர் வரும் மேல் சேலையில். இந்த 2 மணி மட்டும்தான் க்ரீன் கலர் வரும். இந்த ஒயர் வர்ற வரைக்கும் போட்டுட்டு வேறு ஒயர் ஜாயின் பண்ணி இந்த க்ரீன் கலர் 3 லைன் வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ ஒரு லைன் போட்டிருக்கோம், 2 3 லைன் க்ரீன் கலர் வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. அது வரைக்கும் போட்டுட்டு வாங்க. இந்த ஒயர் முடிஞ்சிடுச்சுன்னா வேறு 6 அடி ஒயர் எடுத்துக்குங்க. இப்போ சமமாக இருக்கும் போது நம்ம ஒயரை எங்கே வேணாலும் விட்டு எடுத்துக்கலாம். இந்த லைனில் ஃபஸ்ட்டு பூவில் ஒயரை விட்டு எடுக்கிறேன். இப்போ இந்த லைன் வரும்போது க்ரீன் கலர் வச்சு ஒரு பூ போடுங்க. இந்த பூ இது லைன்னா உங்களுக்கே தெரியும் போடும்போது. இப்போ இந்த ஒரு லைனில் இந்த இடம் வரும்போது க்ரீன் கலர் வச்சுக்கிங்க. இந்த ஒரு லைன் போட்டுட்டு வந்துடுங்க. அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.